ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி டாபிக் பார்த்துருப்பீங்க. தம்ப்லைன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு தான் இந்த டைட்டிலுக்கான விளக்கமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் லேர்ன் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே தான் எனக்கு. அதுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் காயத்ரி. ஓகேங்களா? ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா நான் ஒரு 5 இயர்ஸாக லேர்ன் பண்ணிட்டேன். அதான என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி நிறையவே நான் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் சூப்பர். ஆனால் எப்போனா ஒரு முறை பண்ணுறது, அப்படி இல்லைன்னா லேசியாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானுமே அப்படி தான் இருந்தேன். ஓகேவா? நம்மளோட சேனல் பார்த்தாவே தெரியும். நான் ஏன் லேர்ன் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நான் இப்போ ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடச்சி நான் லைஃப்பில் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணால் நீங்களும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸால் என்ன பெனிஃபிட் பார்த்துக்கலாமா? இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரெல்லாம் வெயிட் லாஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக வெயிட் லாஸ் பண்ணலாம், இல்லை ஜிம்முக்கு போகலாம், இல்லை ஹோம்மேட் ஃபுட்டு மூலிமா யூடியூப் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெறும் ஃபுட்டு டயட்டு, இந்த டயட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு டயட் பண்ணுறீங்க. காலையில் நட்ஸ் சாப்பிட்டுடலாம், மில்க் ஷேக் எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஏபிசிடி ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் மதியத்தில் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், அப்புறம் நைட் நல்ல சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்றலாம். அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி டயட் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இருக்குது. நம்ம யூடியூப் திறந்தாவே அவ்வளோ இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் நிறையவே வந்துருச்சு. ஓகேவா? கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்த்துக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபுட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படி, வெயிட் லாஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணணும் கிடையாது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டுமே உங்களுக்கு போதுமா? யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அது மட்டுமா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் ஃபுட்டு மூலிமா வெயிட் குறைச்சாலுமே இன்க்ரீஸ் ஆகிடும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானுமே அதில் ஒருத்தி. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸில் ஓட்ஸு சாப்பிட்டு, மதியத்தில் ப்ரோட்டீன் எடுத்து, நைட்டு நான் சொன்ன மாதிரி சாலட் இல்லைன்னா கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் குறைவேன். எனக்கு அப்படியே மறுநாள் வெயிட் மிஷினில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வெயிட் குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஃபாலோ நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால 3 விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இப்போ வெயிட் லாஸ் இருக்கீங்களா, அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணனால நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். இப்போ கோவிட் டைம்லலாம் எங்கே பார்த்தாலும் இம்யூனிட்டி இல்லை, உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இல்லை, உங்களுக்கு இம்யூனிட்டி இருந்தால் நீங்கள் கோவிட்டில் தப்பிச்சிடலாம் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? யோசிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி உங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க பண்ண முடியல, ஒரு சாங் போட்டு ஃபேமிலியோடு ஆடுங்க. பாப்பாலாம் இருக்கீங்கன்னா ஃபேமிலியோடு போட்டு ஆடி பாருங்கள். இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு உங்கள் ஹோல் பாடியில் சூப்பராக கிடைக்கும். ஓகேவா? அதால் என்ன பெனிஃபிட் கேட்குறீங்களா? சொல்கிற கேளுங்க. அதால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஹைக் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபோன் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நிறைய டைம் சிஸ்டமில் இருக்கீங்க, அவங்களாம் ஸ்பெக்ஸ் போடுறாங்க, இதெல்லாமே இருக்கா? இப்போ நீங்கள் ஹோல் பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஹைக்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு ஹோல் பாடி எக்ஸசைஸும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. கண்ணாடி போட தேவையில்லை. இதால் என்ன பெனிஃபிட், எக்ஸசைஸால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்களா? கண்ணாடி போட தேவையில்ல. நல்லா உங்களுக்கு ஹை பவர் சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் ஃபுட் ஹேபிட் மூலிமா குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் லாஸில் சொல்கிறேன். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தே தெரியாது. ஓகேவா? இப்படி இருக்கும். எனக்கு இப்போ டெலிவரி ஆனதுனால லைட்டாக இருக்குது. அதை நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சிருவேன்.
ஓகேவா? இப்போ நெக் எக்சர்சைஸ் பண்ணாலே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நீங்களே உங்கள செல்ஃபா லவ் பண்ணலாம். ஓகேவா? அது ஒண்ணு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கும். இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுடைய பாடியில நெறைய இருக்கும். எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்டா அந்த எனர்ஜி தானே கிடைக்கும். ஒரு ஒர்க்குக்கு போறீங்க, காலையில மடமடன்னு செஞ்சு சமையல்லாம் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எக்சர்சைஸ் பண்ணிட்டு போங்க. ஆக்டிவா இருப்பீங்க. நார்மல் டே ரொட்டீன் மாரி எழுந்து, குளிச்சுட்டு, சாப்பிட்டு போனீங்கன்னா ஆக்டிவா இருப்பீங்களா? டயர்ட் ஆயிடுவீங்க. இதுக்கான இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுடைய பாடியில வந்து கரெக்ட்டா இல்ல. அது எக்சர்சைஸ் பண்ணி பாருங்க. ஃபுட் ஹேபிட்டும் கரெக்ட்டா பண்ணுங்க. எக்சர்சைஸும் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது நான் என்னுடைய லைஃப்ல 1 வீக்கா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவ்ளோ ஹேப்பியா இருக்கேன். ஓகேவா? இன்னும் எனக்கு என்ன மோட்டிவேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பார்க்க சொல்லும். இன்னும் நம்ம சீக்கிரமா ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். இதுக்கு வெயிட் குறைச்சறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்சர்சைஸ் பண்ணி வெயிட் குறைச்சறீங்க. இன்னொரு எக்சர்சைஸ்னால உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். இப்போ வெயிட் குறைச்சறீங்க. நார்மல் ஃபுட் ஹேபிட்னால நீங்க குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு மேரேஜ் போகிறீங்க, ஈவென்ட்டுக்கு எதனா போகிறீங்க, எதனா கிரேவிங்ஸ் சாப்பிட்றீங்க. ஓகேவா? டக்குன்னு ஏறிடும். நீங்க இவ்வளோ நாள் கஞ்சி, ஃப எப்படி சொல்றது? நல்லா உங்கள வருத்திக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பிரயோஜனமே இல்லாம ஆயிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டு தானே? கரெக்ட்டா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா, நீங்க வந்து எக்ஸர்சைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹோல் பாடியில ஆக்டிவா இருக்கும். இம்யூன் சிஸ்டம் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க கண்ணாடி போட தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் போன்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகும். இப்போ டெலிவரி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குலாம் போன்ஸ்லாம் ரொம்ப 2 இயர்ஸ்க்கு வீக் ஆகும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். நல்லா உங்களுக்கு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹோல் டேவே எனர்ஜியா இருப்பீங்க. இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, ஆஃப் ஏஜ்ல நம்மளுடைய நாக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாப்பிடலாம். அத எப்படி மெயின்டெயின் பண்ணறது உங்களுக்கு தெரியணும்ல. கண்டிப்பா எக்சர்சைஸ், ஒர்க் அவுட் வந்து மஸ்ட். ஓகேவா? நீங்க வந்து இன்னைக்கு 2 நாள் போயிட்டீங்க, நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க. 1 கேஜி, 2 கேஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே ஒரு ஃப்ரீயா விட்டுருங்க. வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. 3 டேலேருந்து நல்லா 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரோட்டீன் ஆஸ் யூசுவல் ரொட்டீன் பொறுமையா பண்ணுங்க. நீங்க அந்த நார்மல் வெயிட்டுக்கும் வந்துருவீங்க. உங்களுடைய ஸ்கின் பார்க்கறதுக்கு உங்க ஸ்கின் பாருங்களேன். எக்சர்சைஸ் பண்ணாதவங்களுக்கும், எக்சர்சைஸ் பண்ணாம டயட் இருக்கிறவங்களுக்கும், எக்சர்சைஸ் பண்ணி டயட் இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா? ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு க்ளோயிங்கா இருக்கும். நேச்சுரலா உங்களுக்கு அந்த மேக்கப் அது இது எதுவுமே தேவையில்ல. நேச்சுரல் க்ளோவே சூப்பரா கிடைக்கும். நீங்க வந்து செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய ஃபேஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. நேச்சுரலாவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் ரீசன். ஒர்க் அவுட்டு மஸ்ட்டு. இது வந்து நெறைய வந்து ஃபேக்கா வந்து யூடியூப்ல பார்த்து இது சாப்பிட்றேன், இது பண்ணி சாப்பிட்லாம், அது பண்ணி சாப்பிட்லான்ட்டு இறந்துருக்காங்க. லேட்டஸ்ட்டா இப்போ நியூஸ் அந்த மாரி தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லா இருங்க. நம்பளுக்கு தெரியணும். இது சாப்பிட்டா இது நல்லது. அந்த மாரி ஃபுட்டு சாப்பிடுங்க. என்னுடைய கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல நார்மல் எக்சர்சைஸ் பண்ணுங்க. நெக்குக்கு, ஹைக்கு உங்களுக்கு தெரியலனா நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் லேர்ன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். வேணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஷேர் பண்றேன். நான் மண்டேலேருந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு எழுந்து 1 ஹவர் எக்சர்சைஸ் பண்ணலாம் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நான் எப்படின்னா, ஒண்ணு மார்னிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லனா ஈவினிங் பண்ணணும். நீங்க டைம் இருக்கு, குழந்தைய வச்சுட்ருக்கேன், ஒரு 10 மணி, 11 மணி நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது வேஸ்ட்டு. நீங்க மார்னிங் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா, அது வேஸ்ட்டு. ஓகேவா? எக்சர்சைஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஒண்ணு மார்னிங் பண்ணுங்க. பண்ணிட்டு குளிச்சுருங்க. அப்படி இல்லையா ஈவினிங் பண்ணுங்க. அப்படி 2ம் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். லைஃப் லாங் வந்து இது ஒரு ஹேபிட் ஆயிடும். சண்டே, சாட்டர்டே வந்தீங்களா, உங்க பசங்க இருக்காங்களா, சாங் போடுங்க. நல்ல சாங் ஹெவி சாங்கா போட்டுட்டு ஃபேமிலியோட ஆடுங்க. அப்படியே இம்யூன் பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஹேப்பியா இருப்பீங்க. இந்த அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆவாது. ஓகேங்களா? ஹேப்பியா இருக்கலாம். நெறைய அப்ஸ், டவுன்ஸ் இதெல்லாம் வந்து லைஃப்ல வரும். எனக்குமே வரும். உங்களுக்குமே பார்க்குறவங்களுக்குமே வரும். ஓகேங்களா? ஆனா, அது எப்படி நம்ம ஹேண்டில் ஹெல்த் இருந்தா தான் பசங்கள பார்த்துக்க முடியும். இப்ப நீங்க குக்கிங் பண்றீங்க. ஐயோ! பசங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அத பண்ணணும். அவருக்கு டிஃபன் கட்டணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. நீங்க உங்கள சாப்பிடாம, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம, ஒர்க் அவுட் பண்ணாம, நீங்க பாட்டுன்னு குக்கிங் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வேணும்னா, அந்த இடத்துக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த பிளேஸ்க்கு ரெடியா இன்னொரு ஆள் ரெடியா இருப்பாங்க. இது வந்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹெல்த் இருந்தா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஹெல்த் இருந்தா தான் வெல்த் வரும். பணம் எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம். ஓகேவா? ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ எதுக்காக நான் உங்க கூட ஷேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்க ஒருத்தராவது எக்சர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.